கேன்சர் பத்தின அவேர்னஸ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணும். பட் நான் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் கேன்சர்ங்கிறது ஒரு ஒரு டெட்லியஸ்ட் டிசீஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, சார் பார்த்தீங்கன்னா, டெம்பரரியா வந்து குடல் டைவர்ட் பண்ணி வெளில வச்சிருந்தோம். வயித்துல வந்து ஒரு பகுதி வந்து மோஷன் வெளில வருது. பேக் போட்டு மோஷன வெளில எடுத்துக்கும். ட்ரைன் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் மக்களுக்கு சிரமமா இருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க சார்? அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? ஆமா. இனிஷியலா அது சார் டாக்டர் சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா, அதில தான் நான் கொஞ்சம் ஃபெட் அப் ஆனேன். சார் அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா நான் கேள்விப்பட்டேன். மேடம் சொன்னாங்க, வீட்ல மேம் சொன்னாங்க, "மரம் ஏறிட்டு இருக்கீங்க. ரொம்ப அட்டகாசம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன பண்றீங்க? மரம் ஏறிட்டு இருக்கீங்களா?" ஆமா. மரம் ஏறுறேன். எங்க வீட்ல வந்து கிட்ட 1, 2, 3 மரம் இருக்கு. வணக்கம். ரீசெண்டா வந்து யங் அடல்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு அந்த பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் கேன்சர்னால டெத் வந்து கோலன் கேன்சர் தான். ஸோ இந்த அளவு கோலன் கேன்சர் ஜாஸ்தியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்குள்ள அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாமெல்லாம் மோஷனில் பிளட் போகிறது வந்து ரொம்ப காமன். பைல்ஸில் பிளட் வரும், ஃபிஷரில் பிளட் வரும். ஆனால் மலக்குடல் கேன்சர்லேயும் பிளட் வரும். இது மக்களுக்கு வந்து காமன் தெரிய மாட்டேங்குது. மோஷனில் பிளட்னா மக்கள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, பைல்ஸ்னு திங்க் பண்ணிட்டு அதை ஈஸியாக சிம்டம்ஸை நெக்லெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன் பைல்ஸ் மாத்திரை போட்டுட்டு கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனால் இது மாதிரி அந்த மலக்குடல் கேன்சர் அவேர்னஸை ரைஸ் பண்ணுறதுக்காக இப்போதைக்கு வந்து இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே வந்து கோலன் கேன்சர் அவேர்னஸ் மந்த் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கோலன் கேன்சர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி நான் சொல்கிறத விட ஒருத்தங்க ரியலாக அதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு அதில் சர்ஜரி பண்ணி மீண்டு வந்தவங்க என்னை மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஆகிட்டார். எனக்கு சர்ஜரிக்கு அப்புறம் மிஸ்டர் சிக்னெட் அவர் தான் பார்க்க போகிறோம். 2021 ஜூலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ஜரி ஆச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோவிட் டயத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்டமன் பெயின் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ பைல்ஸ் மாதிரி ஒரு சிம்டம் இருந்தது. அப்போ சாரை வந்து பார்க்கும்பொழுது அது கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணார். எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அது ஐ திங்க் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் உள்மூலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சார் சொன்னார். ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால ஒரு 2 months கொஞ்சம் டிலே ஆணுச்சு. ஸோ அந்த 2 months டிலே ஆனதுக்கப்புறமேட்டு சிக்மாடோஸ்கோப்பி சார் பண்ணார். டாக்டர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சிக்மாடோஸ்கோப்பியில் ஒரு ஆனஸ்லேருந்து உள்ளுக்குள்ளார போகும்பொழுது ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் உள்ளார வரைக்கும் கேமராவில் போய் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு டியூமர் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறார் சார். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார லிம்ப் நோட்ஸோடு இருக்கும் பொழுது சரி இந்த டியூமராக இருக்குது. ஸோ அதுக்குரிய அந்த சாம்பிள்லாம் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா பெயின் இருந்துச்சு. பட் சர்ஜரி உடனே நடக்கலை. அப்புறம் பெயின் இருக்குது அப்படின்னோடனே சார்கிட்ட கேட்கும் பொழுது சார் வந்து உடனே நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி நடந்துச்சு. சர்ஜரி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ த்ரூ பண்ணி இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணியிருக்கேன். சார் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இது பார்த்தீங்க சார்? உங்களுக்கு வந்து அந்த பைல்ஸ்ன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் கொலனோஸ்கோப் பண்ணி பார்க்கும்போது உள்ள கேன்சர்னு சொன்னோடனே மைண்டில் என்ன ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எப்படி வந்து நீங்கள் தாண்டி வந்தீங்க? எப்படி வந்து சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆக்சுவலி கேன்சர் பற்றின அவேர்னஸ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே வேணும். பட் நான் கொஞ்சம் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. பட் கேன்சருங்கிறது ஒரு ஒரு டெட்லியஸ்ட் டிசீஸ். அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் ஐடென்டிஃபை பண்ணிடணும். பண்ணிவிட்டு உடனே சர்ஜரி பண்ணிட்டோம்னா அதுலேருந்து நம்ம கட்டாயமாக மீண்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் மக்களுக்குள்ளார கட்டாயமாக இருக்கணும். ஸோ அதனால் நான் உடனே வந்து சர்ஜரி பண்ணிடலாம் டாக்டர், எவ்வளோ ஏர்லியாக சர்ஜரி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம சேஃப் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சதுனால நான் உடனே சார்கிட்ட சொன்னேன். டாக்டர்கிட்ட சொல்லும் பொழுது உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணி அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது கீமோ அந்த மாதிரி இதெல்லாம் சாரோட அட்வைஸ் பேரில் கட்டாயமாக அதை செஞ்சுக்கணும் மக்கள். சார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோலன் கேன்சர் வந்து அந்த பைல்ஸ்ன்னு சொல்லி செக் பண்ணாங்க பார்த்தீங்களா சார்? 10% பைல்ஸ் பேஷண்ட்க்கு வந்து உள்ள கோலன் கேன்சருக்கு சான்ஸ் எல்லாம் இருக்குது. எப்போ மக்கள் பைல்ஸ்னா பார்த்தீங்கன்னா மக்கள் பிளைண்டாக விட்டுறாங்க. மருந்து மாத்திரை மட்டும் போட்டு சரி பண்ணிக்கலாம், இல்லை வந்து உள்ள நூல் கட்டி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ண அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ள பைல்ஸ் இருக்குது அப்படின்னாவே ஒரு 10% சான்ஸ் வந்து உள்ள வந்து மலக்குடலில் புற்றுநோய் இருக்க சான்ஸ் இருக்குது. எப்பவுமே மக்கள் புரிஞ்சுக்கணும். பைல்ஸ் மக்கள் ஈஸியாக எடுத்துக்காம டாக்டர்கிட்ட போய் அவங்களே வாலண்டரி செக் பண்ணி பார்த்துக்கணும். கொலனோஸ்கோப் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் சார் சொல்ல வரது மெயின் அந்த கான்செப்டே தான். பைல்ஸ் பேஷண்ட் எல்லாமே வந்து இன்வேபிள் கொலனோஸ்கோப் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 10% சான்ஸ் நம்ம கோலன் கேன்சர் நம்ம டயக்னோஸ் பண்ணி சரி பண்ணுறோம் அப்படின்னா ஏர்லியாகவே நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இந்த மலக்குடல் கேன்சர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம் அப்படின்னு சார்கட் பண்ணோம் அப்படின்னா லாப்ரோஸ்கோபி சர்ஜரி தான். லாப்ரோஸ்கோபினா வயிற்றுல ஒரு 5 ஹோல் போட்டு உள்ள மலக்குடலில் ஃபுல்லாக அந்த பெல்விஸ் பிரித்து எடுத்துட்டு அந்த குடல் ரெண்டுமே வந்து லிங்க் பண்ணணும். அது சின்னதாக வயிற்றுல கீழே அடி வயிற்றுல சின்னதாக ஓப்பன் பண்ணி அந்த
அந்த கட்டி வெளில எடுத்துட்டு அந்த குடல் வந்து லிங்க் பண்ணி உள்ள வச்சிருவோம். அது சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ரெட்டல் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வைக்கும்போது அது கொஞ்சம் அந்த குடல் சேர்ந்து ஹீல் ஆக கொஞ்சம் ரிஸ்க் 10% வந்து லீக் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சஸ்பிஷன் ஆஃப் வந்து ஒரு கோலம் லீக் ஆகும்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா 10% வந்து டைவர்ஷன் வச்சிருவோம். டைவர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சிறுகுடல வயிற்று வெளியில சின்னதாக வந்து வெளியே வச்சிருவோம். டெம்பரரியாக ஒரு 3 to 6 வாரம் குடலை வெளில வச்சதுக்கப்புறம் அந்த உள்ள குடல் லீக் ஆயிடுச்சு, லீக் ஆகாமல் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அது செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் குடலை திரும்பி உள்ள வச்சிடலாம். அது டைவர்ஷன் லூப் இடாஸ்மி சார் பண்ணியிருக்கோம். அது ஒரு சின்ன பாசிபிலிட்டி வந்து அந்த குடல் லீக் ஆகும்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால அந்த ப்ராக்சிமலாக வந்து இருக்க சிறுகுடலை வயிற்றுக்கு வெளியில டெம்பரரியாக டைவர்ட் பண்ணி வெளில வச்சிருந்தோம். இப்போ டைவர்ட் பண்ணி வெளில வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த உள்ள நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் கீமோதெரப்பிலாம் முடிச்சுட்டு ஒரு 6 months கழிச்சு இல்லை சார்? ஆமாம், 6 months கழிச்சு நம்ம செக் பண்ணி திரும்பி கோலான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஹீல் ஆயிடுச்சு, உள்ள அனஸ்மோசிஸ் நல்லா பக்காவாக ஹீல் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணதுக்கப்புறம் அந்த திரும்பி ரீசர்ஜரி பண்ணி அந்த குடலை வந்து க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிட்டோம். இது வந்து எல்லா கேன்சருக்கும் இது மாதிரி கிடையாது. அந்த கோலான் கேன்சர் பர்டிகுலராக ரெட்டல் கேன்சருக்கு மலக்குடலில் கூடிய கேன்சருக்கு தான் பண்ணுவோம் மாதிரி. இது ப்ராக்சிமலாக மேலே சிக்மாய்ட் கேன்சருக்கு இல்லை டிசனிங் கோலனில் இல்லை லார்ஜ் இன்டெஸ்டைனில் நிறைய கேன்சர் இருந்ததுன்னா இது மாதிரி குடலில் மேலே வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கோலான் கேன்சர் வந்து கொஞ்சம் பெருசாகி அந்த லோக்கலில் உள்ள பிளாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஸ்ட்ரக்டிங் கோலான் கேன்சர், ஆப்ஸ்ட்ரக்ஷன்னா உள்ள கோலானுக்கு ஒரு லியூமன் வந்து பிளாக் ஆகி அந்த துவாரம் பிளாக் ஆகிட்டு இல்லை வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து எமர்ஜென்சியாக உடனே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அது பண்ணும்போது வந்து குடல் ஆப்ரேஷன் பண்ணி ரிசெக்ட் பண்ணும்போது குடலை வெளில வைக்கக்கூடிய பாசிபிலிட்டி எல்லாமே டெம்பரரியாக தேவைப்படும் அது மாதிரி எங்களுக்கு. ஸோ இதை பண்ணிட்டு ஒரு நல்ல ஹீல் ஆனதுக்கப்புறம் திரும்பி குடலை உள்ள வச்சிடலாம். இது எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ரெட்டல் கேன்சர் மட்டும்தான். மேலே கூடிய கேன்சருக்கு அது மாதிரி கிடையாது. எல்லாமே குடலை கட் பண்ணிட்டு உள்ளே வச்சிடலாம். மலக்குடல் கேன்சருக்கு மட்டும் இது மாதிரி வந்து டைவர்ஷன் தேவைப்படும். அது மாதிரி சர்ஜரி முடிச்சுட்டு அந்த கீமோதெரப்பிலாம் பண்ணீங்களா சார் நீங்கள்? அது ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த மொத்த கட்டியும் டெஸ்ட் காமிச்சிருவோம். காமிச்சிட்டு ஸ்டேஜிங் அப்போ தான் டிசைட் பண்ணுவோம். அப்போ தான் ஸ்டேஜிங் வந்து முதல்ல சொல்ல முடியாது, ஸ்கேனில் சொல்ல முடியாது. ஸ்டேஜிங் எப்போ சொல்லுவோம் அப்படின்னா சர்ஜரி பண்ணி மொத்த ஸ்பெசிமனையும் டெஸ்ட் காமிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிப்போர்ட் வரும். டிஎன்எம் ஸ்டேஜ் சொல்லுவோம். டிஎன்எம்னா டியூமர், அந்த நோடு, மெட்டாசிஸ். டியூமர் வந்து எவ்வளோ வந்து அந்த குடலை தாண்டி வந்திருக்கு, அது லோக்கல் ஸ்டேஜிங். அப்புறம் நோடு, எத்தனை நோடில் டியூமர் கட்டி பரவி இருக்கு. நோடில் பரவி இருந்தாவே அது கொஞ்சம் வந்து ஸ்டேஜ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிடும். அது நோடில் பரவி அப்போ இருந்துச்சுங்களேன் அது வந்து ஸ்டேஜ் 3க்கு மேலே போயிடும். அது போச்சுனாவே கீமோதெரப்பி தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போது T3N1 தானே சார் உங்களுக்கு? அது டியூமர் வந்து குடல் தாண்டி போய் நோட்லேயும் கட்டி இருந்துச்சு. 2B நோட்லேயே வந்து 24 நோட்ல வந்து ஒரு நோட் பாசிட்டிவாக வந்து அதனால வந்து கீமோதெரப்பி தேவைப்படுது. கீமோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கீமோ எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அது எனக்கு வந்து 3 days கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 days அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இதாக தான் இருந்தது. பட் டாக்டர்ஸ் க்ளீனாக சொல்லிட்டாங்க, நீங்கள் நல்லா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் நிறைய அப்படிங்கிறதுனால நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். பட் அது ஒரு சின்ன போராட்டம் தான். ஆனாலும் அது வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு 3 days கொடுத்தாங்க. ஸோ 6 நினைக்கிறேன் 6 cycle கொடுத்தாங்க. ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டு நல்ல ரெஸ்ட் தேவைப்படும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு நல்ல டிராஸ்டிக் சேஞ்சாக நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் அதை விட்டே வெளியே வந்துடலாம். நல்ல ஒரு உங்களோட பாடியே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா என்னால் பைக் ரைட் பண்ண முடியும், கார் ஓட்ட முடியும், மரங்கள் கூட ஏறுறேன் நான் இப்போ. ஸோ எல்லா வேலைகளையும் என்னால் செய்ய முடியுது. அதனால் இதை பற்றி பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது கட்டாயமே உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து குடல் டைவர்ட் பண்ணி வெளில வச்சிருந்தோம். அது லூப் இலியாஸ்மி வச்சதுக்கப்புறம் அது ரெஃபரெண்டாக கொஞ்சம் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான். ஸோ பைக்கில் வந்து ஒரு பகுதி வந்து மோஷன் வெளில வருது, பேக் போட்டு மோஷனை வெளில எடுத்து ட்ரைவ் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் மக்கள் சிரமமாக இருக்கும். அது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க சார்? அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆமாம், இனிஷியலாக அதை சார் டாக்டர் சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னா அதில் தான் நான் கொஞ்சம் ஃபெட்டப் ஆனேன். பட் ஆனால் அது வேற நோதர் ஆப்ஷன், நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயமாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட்னர்ஸ், அதாவது எஸ்பெஷலி இப்போ என்னோட ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோட ஃபேமிலியில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ணனாக இருக்கட்டும், என்னோட அண்ணியாக இருக்கட்டும், எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் கட்டாயமாக தேவை இதுக்கு. அண்டு மனதைரியமும் வேணும். பட் அது ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்டது. இப்போ நான் கற்றுக்கிட்டதுலேருந்து நிறைய பேத்துக்கு நான் இதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், வெர்பலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பட் இது ஒரு நல்ல சான்ஸ் டாக்டர் கொடுக்குறது. ஸோ நிறைய பேர்த்திட்ட இது ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக. ஆனால் இது வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அப்படி யோசிக்க வேணாம். பட் அந்த ரிவர்சலும் சார் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அது மாதிரி அந்த சர்ஜரி முடிச்சு கீமோலாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 years கிட்ட ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அந்த 5 years வந்து அந்த 5 years வந்து வருஷம் 6 மாதம் ஒரு ஃபாலோ பண்ணி வந்துருக்கீங்க. இப்போ வந்து 1 year ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. சிடி ஸ்கேனை பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 5 years
இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நீங்கள் எப்படி பழையமா நார்மல் ஆகிட்டீங்களா, இல்லை வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? இல்ல டிஸ்கம்ஃபர்ட்டே எதுவும் கிடையாது. அதான் நான் சொன்ன மாரி இப்போ வந்து லாங் டிரைவ் போணுமா, இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் சிங்கிள் ஹேண்டா டிரைவ் பண்ணி போயிருக்கிறேன் கார்ல. கர்நாடகா வரைக்கும் போயிருக்கிறேன். அதே மாரி பைக்ல வந்து டிராவல் பண்றேன். இப்போ ரைஸ் பேக் லிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் என்னோட வீடு. ஸோ ரைஸ் பேக் லிஃப்ட் பண்ற அளவுக்கு ஒரு 30 கேஜிஸ் வரைக்கும் என்னால் லிஃப்ட் பண்ற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. அண்ட் ஒரு நல்ல புல்லட் மாதிரி வரும் ஒரு பைக் 180 கேஜிஸ் இருக்கிற ஒரு பைக் தான் நான் இப்போ ரைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லா வேலைகளும் செய்கிறேன். தோட்ட வேலை செய்யணுமா தோட்ட வேலை செய்கிறேன். வீட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளையுமே என்னால் செய்ய முடியுது. ஸோ ஆஸ் அ நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக நீங்கள் வந்து இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் மை ஏஜ் இஸ் 50 ரைட் நவ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், மேடம் சொன்னாங்க, வீட்டில் மேம் சொன்னாங்க, மரம் ஏறிட்டு இருக்கீங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். பண்ணுறீங்க, மரம் ஏறிட்டு இருக்கீங்களா? ஆமாம், மரம் ஏறேன். எங்கள் வீட்டில் வந்து கிட்ட 1 2 3 மரம் இருக்குது. மாமரம் மட்டுமே 3 மாமரம் இருக்குது. ஸோ அந்த 3 மாமரத்தில் வந்து எனக்கு இந்த மே மந்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மல்கோவா அந்த மாதிரி இமா பசந்த் இந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு தேவையான மாங்காய் தேவைப்படும் பொழுது ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு 50 மேங்கோஸ் பக்கம் பறித்து அதை வச்சு இதெல்லாம் என்னோட சன்னுக்காக தான் நான் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ஸோ நானே ஏறி நானே பறித்து அதை ஆர்கானிக்காக இப்போ அந்த ஒரு ஃபீல்டில் ஒரு டைவர்ஷன் ஒன்று வேணும், மக்களுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த தோட்டம், ரோஜா செடி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். சார் அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சார் வந்து இது மட்டும் கிடையாது, ஒரு பெஸ்ட் ஃபாதர் ஆகலாம். எனக்கே வந்து ஒரு பொறாமை சமயத்தில் இருக்கும். சார் பையன் பேரும் என் பையனும் ஒரே வயசு தான். 14 பிறந்த பையன் ஜேடன். ஆல்மோஸ்ட் இப்போ 11 இயர்ஸ் இல்லை சார், 11 இயர்ஸ். சார் வந்து பையன் கூட வந்து ஹோம் ஒர்க் ஷேர் பண்ணிப்பாரு. பையனை கூட்டு போய் ஹேண்ட் ரைட்டிங், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹேண்ட் ரைட்டிங் சாம்பியன்ஷிப் அவார்ட் தம்பி வாங்கிக்காரு ஜேடன். காலிகிராஃபியில் ஹோம் மினிஸ்டர் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் சார் கையில் வந்து யூஸ்வலாக அவார்டு வாங்கிக்காரு. இது ஃபுல்லாகவே சப்போர்ட்டிவாக, நல்ல சப்போர்ட்டிவாக, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது தாண்டி ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபாதராக, ஃபேமிலி மெம்பராக இப்போ வந்து அவர் ரோலை ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக இது மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம இன்ஸ்பிரேஷன். இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸில் ஆச்சுன்னா இது மாதிரி வந்து irresponsible இருக்காங்கல்ல இப்போ நிறைய பேர். அதை தாண்டி வந்து அது ஒரு விஷயம், அதை வேற விட்டுருங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு நான் கேட்டேன், உங்கள் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு ½ அன் ஹவரில் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டாங்க இந்த வீடியோ தரத்துக்கு. ஸோ மக்கள் மைண்டில் எவ்வளோ மைண்டில் அவேர்னஸ் ரைஸ் பண்ணணும், எவ்வளோ வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இது மாதிரி சர்ஜரி பார்த்தீங்கன்னா இந்த கோலன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மோசமாக பரவிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்து நிறைய பேருக்கு நான் ஒவ்வொரு ஓபியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு யங் பேஷன்ஸ் 40-45 இயர்ஸ் 50 இயர்ஸில் யங் பேஷன்ஸ்க்கு கேன்சரில் மாற்ற பேஷண்ட் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, என்வரன்மெண்டல் சேஞ்ச், ஜெனடிக் இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய காரணத்தினால கேன்சர் வந்துட்டு இருக்கு. அதை வந்து கேட்ட உடனே எதையும் யோசிக்காம ½ நாள் கிளம்பி வந்து இதை பற்றி மக்கள் ரைஸ் பண்ணக்காக உடனே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க சார்? டோட்டலாகவே நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்க? என்னன்னா இது மக்களுக்கு முதல்ல அவேர்னஸ் வேணும். பட் எனி டைப் ஆஃப் கேன்சர் அதை குறித்து அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. பட் எஸ்பெஷலி கோலன் கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை வந்து செக்அப் பண்ணி அது என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அவங்க சொல்கிறத கட்டாயமாக கேட்கணும். சரி, இல்லை பரவாயில்ல, இந்த மூலிகையை சாப்பிட்டுக்கலாம், இதை சாப்பிட்டுக்கலாம், அதை சாப்பிட்டுக்கலாம், இந்த சித்த வைத்தியம் இருக்குது அப்படிங்கிறத விட அதை தாண்டி நீங்கள் போய் கட்டாயமாக டாக்டர்கிட்ட செக் பண்ணி அதை கட்டாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு க்யூரும் கரெக்டாக ப்ராப்பராக டாக்டர் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் உங்களையும் நீங்களும் சர்வை பண்ணுவீங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலுமே அது வந்து நீங்கள் ஒரு நன்மை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நான் கூப்பிட்ட செகண்டில் ஒன்று யோசிக்காமல் வந்து தன்னை பற்றி அவர் வெளியே தெரிஞ்சா சார் ஓகே இல்லை சார், ஒரு கேன்சர் சொன்னால் மக்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்கும்ல, கேன்சர்னு சொன்னால் மக்கள் வந்து பயப்படுவாங்க, ஸ்டிக்மா வந்து ஒதுக்கிடுவாங்க, ஸ்டிக்மா இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு எதையும் எரிஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு புஷ் பண்ணி லைஃப்பில் புஷ் பண்ணி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்காக, பெஸ்ட் பேரண்ட்டாக இத்தனை வருஷமாக வந்து 5 இயர்ஸ் தாண்டி சர்வை பண்ணி வந்திருக்குது பெரிய விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் கூப்பிட்டதுக்கு வந்து உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார்.